தீபிகா, அதாவது ராகுல் காந்தி கனிமொழி தற்போது சந்திப்பு டெல்லியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே காலையில் சத்தியம் தொலைக்காட்சி எக்ஸ்க்ளூசிவ் செய்தியாக இதை குறிப்பிட்டிருந்தோம். கனிமொழியை இன்று டெல்லியில் ராகுல் காந்தியை சந்தித்து கூட்டணி குறித்து பேச போகிறார் என்று காலையிலே நாம் செய்தியை தெரிவித்திருந்தோம். தற்போது அந்த தகவல் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கனிமொழி ராகுல் காந்தியின் இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். இன்று அவர் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தலின் பேரிலே தற்போது கனிமொழி ராகுல் காந்தியை சந்தித்து கூட்டணியில் தற்போது முதற்கட்ட பேச்சுவார்த்தை இரு தரப்பிலும் நடைபெறுவதற்கு முன்பே பல குழப்பங்கள் இரு தரப்பிலும் வந்திருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் சில நிர்வாகிகள் திமுகவுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்து கூட்டணியை பலவீனப்படுத்தும் வகையில பேசி தாவேக்குடன் செல்வதற்கு போல் ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருந்தார்கள். அதே போன்று திமுகவிலும் சிலர் எதிர்த்தரப்பு கருத்துக்களை தெரிவித்து காங்கிரஸ் கட்சியின் சில நிர்வாகிகள் குறித்தும் காங்கிரஸ் கட்சி குறித்தும் பேசியிருந்தார்கள். தற்போது இரு கட்சியினருமே எதுவும் பேசக்கூடாது கூட்டணி குறித்து என்ற வகையிலே அறிவுறுத்தல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் கிரீஷ் சோடங்கர் இன்று காலையில் பேசும்போது திமுகவின் அழைப்புக்காக காத்திருக்கிறோம், ஒரு 2 மாதங்களுக்கு முன்பே நாங்கள் சந்தித்தோம், இன்னும் திமுக அழைக்கவில்லை, திமுகவின் அழைப்புக்கு காத்திருக்கிறோம் என்ற வகையிலே பகிரங்கமாக இன்று செய்தியாளர் தெரிவித்திருந்தார். எனவே அடுத்து இந்த கூட்டணி உறுதியாகுமா உடையுமா என்ற சந்தேகம் எழுந்த சூழ்நிலையில் தற்போது நாம் காலையில் குறிப்பிட்டிருந்தபடியே திமுக துணை பொதுச் செயலாளர் இருக்கும் கனிமொழியும் நாடாளுமன்ற எம்பியுமான கனிமொழி இன்று ராகுல் காந்தியின் இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். ராகுல் காந்தியின் இல்லத்திற்கு சென்று ராகுல் காந்தியை சந்தித்து பேசுகிறார். அப்போது காங்கிரஸ் கட்சி திமுக உடன்பாடு குறித்து, குறிப்பாக தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே நாம் காலையில் குறிப்பிட்டிருந்தோம், காங்கிரஸ் எதிர்பார்ப்பது என்ன, திமுகவின் பிளான் ஏ பிளான் பி என்ன என்பது குறித்து ஒரு சிறப்பு வரைகொலையின் மூலமாக நாம் போட்டிருந்தோம். காங்கிரஸ் எதிர்பார்ப்பது என்னவென்றால் ஒரு லோக்சபா தொகுதிக்கு ஒரு தொகுதி, ஒரு சட்டமன்ற தொகுதி என்ற வகையில் 39 தொகுதிகள் இருக்கின்றன, லோக்சபா தொகுதிகள், மக்களவை தொகுதிகள். எனவே ஒரு தொகுதிக்கு ஒரு இடம் சட்டப்பேரவை என்ற வகையிலும் 2 ராஜ்யசபா இடங்கள் என 39+2 என்ற வகையிலே எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் பெரிய கட்சி என்ற வகையிலே அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் திமுகவை பொறுத்தமட்டிலே கடந்த முறை ஏற்கனவே நிறைய கட்சிகள் இருப்பதால் அவர்களுக்கு உரிய இடங்களை கொடுக்க வேண்டும், தொகுதி பங்கீடு கொடுக்க வேண்டும். திமுகவும் 160 இடங்களுக்கு மேல் போட்டியிட வேண்டும் என்பதால் அந்த நிர்பந்தம் திமுகவுக்கு இருக்கிறது. எனவே அந்த வகையிலே பிளான் ஏ பிளான் பி என 2 வகையான பிளான்களை வைத்திருக்கிறோம். ஒன்று 25 சட்டப்பேரவை தொகுதிகள், கடந்த முறை போன்ற இந்த முறையும் 25 சட்டப்பேரவை தொகுதிகள், 2 ராஜ்யசபா இடங்களை கொடுக்கிறோம். அப்படி இல்லை, நீங்கள் தொகுதிகள் நிறைய வேண்டும், சட்டப்பேரவை தொகுதிகள் நிறைய வேண்டும் என்று கேட்டால் 30 சட்டப்பேரவை தொகுதிகள், 1 ராஜ்யசபா என்ற வகையிலே பிளான் ஏ பிளான் பி என்ற வகையிலே 2 திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். தற்போது அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் இருந்து வந்த காட்சிகள், கனிமொழி ராகுல் காந்தியின் இல்லத்திற்கு உள்ளே செல்கின்ற காட்சிகள், இருவரும் சந்தித்து இந்த கூட்டணி குறித்த முதற்கட்ட தலைமையுடனே திமுக பேசுகிறது என்றால் காங்கிரஸை பொறுத்தமட்டிலே மேலிடம் என்ன முடிவெடுக்கிறதோ அதுதான். ஏற்கனவே ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது தலைமையிடம் தெரிவித்துவிட்டு அதன் அடிப்படையிலே பேச்சுவார்த்தைக்கு திமுக காங்கிரசின் குழுவுக்கு தேர்தல் தொகுதி பங்கீட்டு குழுவிடம் பேசுவதற்கு அவர்கள் அழைப்பு விடுப்பார்கள். எனவே நாம் காலையில் குறிப்பிட்டிருந்தபடியே இன்று முதல் சந்திப்பு நடைபெறுகிறது. அதன் பின் காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டு குழு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படும். இந்த வார இறுதியில் அல்லது அடுத்த வாரம் திங்கட்கிழமை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டு முதல் கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கும். அப்போது எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்படும், எவ்வளவு தொகுதிகள் ஆகியவை குறித்து பேசப்படும். ஆனால் காங்கிரசின் பிரதான முழக்கமாக காங்கிரசின் சில நிர்வாகிகள் வைத்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதற்கான வாய்ப்புகள் அறவே இல்லை என்று திமுக ஏற்கனவே மிக தெளிவாக கூறிவிட்டது. அதை காங்கிரசுக்கும் மிக தெளிவாக கூறிவிட்டார்கள். தற்பொழுது கனிமொழி ராகுல் காந்தியை சந்திக்கும் போது அதை உறுதிப்படுத்தி எவ்வளவு தொகுதிகள் பிளான் ஏ ஆர் பிளான் பி என்ற வகையில் ஏதேனும் ஒன்றை கொடுத்துவிட்டு வருவார். அதன்பின் ராகுல் காந்தி தன்னுடைய சகாக்களுடன் பேசிவிட்டு தமிழக காங்கிரஸ் தலைமை மற்றும் தமிழக காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டு குழுவுக்கு அறிவுறுத்தல் கொடுப்பார். அந்த வகையில் அந்த பேச்சுவார்த்தை விரைவில் இன்னும் ஓரிரு தினங்களில் அல்லது வரும் திங்கட்கிழமை இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. இதுதான் நாம் கொடுத்த பிளான் ஏ பிளான் பி என்ற மிக தெளிவான ஒரு எதிர்பார்ப்புகள். இது காங்கிரசுடைய மேலிட நிர்வாகிகள் மற்றும் திமுக மேலிட நிர்வாகிகள் ஆகியோரிடம் பேசி அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையிலே இந்த எலெக்ஷன் பிரேக்கிங் செய்தியில் ராகுல் காந்தி கனிமொழி சந்திப்பு, ராகுல் காந்தியை சந்தித்து கனிமொழி பேசுகிறார். இந்த சந்திப்பின் போது மல்லிகார்ஜுன கார்கேயும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அல்லது ராகுல் காந்தி சந்தித்த பிறகு மல்லிகார்ஜுன கார்கேயும் மரியாதை நிமித்தமாக கனிமொழி சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே தற்போதைய நிலையிலே
சத்தியம் தொலைக்காட்சி காலையில் தெரிவித்தபடியே தற்போது அந்த தகவல் எலெக்ஷன் தொடர்பான இந்த தேர்தல் முக்கிய தகவல் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. டெல்லியில் உள்ள ராகுல் காந்தியின் இல்லத்திற்கு கனிமொழி உள்ளே சென்றிருக்கிறார். இந்த தொகுதி பங்கீடு குறித்தும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் போன்ற பல்வேறு தலைவர்கள் காங்கிரஸ் தலைவர்கள் பேசி வருவதற்கு முற்றுப்புள்ளி வைத்து அந்த உடன்பாடு உறுதியா இல்லையா இழுபறியா என்ற கோணத்திலே தற்போது இருக்கிறது. உடன்பாடு உறுதிதான் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக கனிமொழி தற்போது ராகுல் காந்தியை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார். விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். கனிமொழி ராகுல் காந்தியை சந்தித்து வெளியே வந்த பிறகு செய்தியாளரை சந்திக்கும் பொழுது விரைவில் நல்ல விடயங்கள் வெளியே வரும் என்று கருத்து தெரிவிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. ஆனால் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஓரிரு தினங்களிலே காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டு குழு பேச்சுவார்த்தைக்காக திமுகவின் தலைமையகமான அண்ணா அறிவாலயத்திற்கு அழைக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. தீபிகா.